வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 250 கிராம் சக்கரவள்ளிக்கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இட்லி பானையில் பாயில் பண்ணுற பிளேட்டில் நம்ம அதை போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதை பாயில் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் இன்னொரு சைட் பேன் போட்டுடலாம். 175 கிராம் வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வெல்லத்தை கரைக்கிறதுக்கு மட்டும்தான், எந்த பதமும் இல்லை. வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்ச உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஃபோக்கு ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குது. ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெந்த சக்கரவள்ளிக்கிழங்குலேருந்து தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் ஆகி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்படி வந்திருக்கு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம அல்வா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுடலாம். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 1.5 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிடலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே 2 டீஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைச்சலை சேர்த்துடலாம். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். டஸ்ட் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். நம்ம ஒரேடியாக நெய்யை சேர்த்துட்டு கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து கிளறி விடும்போது தான் அது நெய்யை ஈர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது மொத்தமே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துருப்போம். இப்போ ஏலக்காய் பொடியை கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
நன்றி.